ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 44. அதுதான், நீ நோகாமல் புள்ள பெற்றுட்டியே. என் பேத்தி தான் புள்ளையும் பறி கொடுத்துட்டு புருஷனும் இவளை புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கான். உனக்கு என்ன? எதுவுமே இல்லாமல் வந்தவ நல்லா புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சாமர்த்தியமாக குலைக்கிற. இந்த சாமர்த்தியம் என் பேத்திக்கு இல்லையே என்ற போதே இளந்திரையன் வந்து வைத்தான். பாருங்க, என்னால் தான் சந்தனாவோட பிள்ளை இறந்ததான். நான் என் வீட்டுக்கு போயிருந்தா அவள் பிள்ளை பிழைச்சிருக்குமாம் என்று மேன்மதி கண்ணீருடன் சொல்ல, என்னம்மா இது? என்ன பேச்சு? சந்தனாவோட பிள்ளை இறந்தது நம்ம எல்லாருக்கும் வருத்தம்தான். இவன் மேலே ஏன் அபாண்டமாக பழி போடுறீங்க? பாடா, அன்னைக்கே படித்து சொன்னேன், சந்தனாவை நீ கட்டிக்கன்னு. நீ கட்டியிருந்தா இப்போ நாங்கள் ஏன் கவலைப்படணும்? கூடவோ குறையவோ நாம் சரி பண்ணி போயிருப்போம். இப்போ பாரு, அவன் மாமியார் எவ்வளவு வியாக்கியானம் பேசுகிறான்னு. அடுத்தவனாக இருக்கிறதால நம்ம பிள்ளையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவளை தள்ளி வைக்கிறான். நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ஏன் இப்படி பேச போகிறேன் என்றார். சந்தனா மாமியார் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. நீயும் அக்காவும் அவள் பேசுகிறதுக்கெல்லாம் தலையாட்டித்தான் அவள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறா. அன்னைக்கே 2 கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் சந்தனாவை அவள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி இருந்தால் அவங்க நல்லா பார்த்துருப்பாங்க. மதிக்கு குழந்தை பிறந்ததும் வளைகாப்பு போட்டு கூட்டி வந்திருக்கலாம். அவங்களும் இப்போ நம்ம மேலே குறை சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். அவள் புருஷன் இவளை வேண்டாமல் ஒதுக்க காரணம் இவளோட அமெரிக்க பித்து தான். அமெரிக்காவில் நிலைமை சரியில்லைன்னு சொல்லும்போது இவளுக்கு அந்த பைத்தியமும் போகலை. அதுக்கு தான் இவ புருஷன் வைத்தியம் பார்க்குறான். இதுவும் நல்லது தான். இப்போவாவது புத்தி கொண்டு பொழைச்சிக்குங்க. ஆமாம், பொழைச்சிக்கிட்டா புருஷனோட சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா கஷ்டம்தான். ஒழுங்காக அவள் உடம்பை குணமாக்கி அவள் மாமியார் வீட்டில் கொண்டு போய் விடுங்க. வாயை அடக்கி அங்கே மாமியார் பேச்சு கேட்டு இருந்தால் புருஷன் கோபம் தீர்ந்து வந்து சேருவான். இல்லைன்னா இங்கேயே காலத்துக்கு இருக்க வேண்டியது தான். இவ வீட்டோட வந்தது ஊருக்குள்ளே பரவுச்சு. எவனும் சிந்தனாவை பெண் கேட்டு வரமாட்டான். சீக்கிரம் அவளை கட்டி கொடுக்க பாருங்க. தேவையில்லாமல் என் பொண்டாட்டிய கூட சண்டை போடாதீங்க என்றான். ஆமாடா, உன் பொண்டாட்டி இங்கேயே நம்ம வீட்டில் சௌகரியமாக இருக்கட்டும். என் பேத்தி மட்டும் அவள் மாமியார் வீட்டில் இடிசோறு திங்கணுமா? ஏன்? என் பொண்டாட்டியும் தான் வேலை பார்க்குறா. வீடுன்னு இருந்தால் வேலை இருக்கும். பார்க்கத்தான் வேணும். சந்தனாவை விட இவ சின்னவ. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டே வேலை செய்யலையா? போங்க, போய் உருப்படியாக ஏதாவது செய்யுங்க என்றவன், நீ உள்ள பொடி. என் மகனை யாருக்கிட்டேயும் கொடுக்காத. வயிறு எரியிறவங்க தூக்கினா என் மகனுக்கு ஆகாது. மகனோட புள்ள ஒத்த பேரை நல்லா கால்கை சுகத்தோட பிறந்தானே அப்படின்ற எண்ணம் இல்லை இந்த பெரிய மனுஷிக்கு. மருமக நல்லா புள்ள பெற்றுட்டாளேன்னு வயிறு எரியுது. அந்த புள்ள நம்ம குடும்ப வாரிசுன்னு கூட ஒரு நிமிடம் நினைக்கலையே என்று இளந்திரையன் பேச, கனகத்திற்கு மகன் பேசியது சுருக்கென்றது. உண்மைதானே? ஐயோ என்று இருந்தது. விடுடா தம்பி, அம்மா புரியாமல் பேசுது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது என்றார் யோகா. உனக்கு இருக்கிற பெருந்தன்மை கூட அம்மாவுக்கு இல்லை என்றவன் வீட்டிற்குள் போய்விட்டான். பார்த்தியா, பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொன்னால் பொறுக்குதா அவனுக்கு? இதுக்குத்தான் உன் மகக்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டே. மாமனை கட்டிக்கிட்டா கூடவோ குறையவோ நேர்ந்து நிறவி போயிடலாம்னு சொன்னேன். உன் மக கேட்கலையே. என்னமோ பெரிய இன்ஜினியரிங் படித்த மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்காருன்னு கட்டிக்கிட்டா. இப்போ என்ன ஆச்சு? அவன் என்ன ஒரு 3-4 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குவானா? என் மகன் இங்கேயே மாதம் 3 லட்சத்துக்கு மேலேயே சம்பாதிக்கிறான். சொந்த தொழில், வீடு வாசல், நிலமுலம், சொத்துன்னு மகாராணியாக இருக்க வேண்டியவ இப்படி கிடந்து கஷ்டப்படுறான். இந்த மேன்மதியை பாரு, அழுங்காமல் குலுங்காமல் அத்தனையும் அழுக்கிட்டான். வெறும் சிறுக்கியா வந்தவ என் மனம் பொறுக்காம என் துக்கம் தாங்காமல் பேசினேன் என்று கனகம் திட்டிக் கொண்டுதான் இருந்தார். இதையெல்லாம் தன் அறை ஜன்னலில் இருந்து சிந்தனா கேட்கத்தான் செய்தார்கள். சந்தனா கண்கள் கலங்கியது. இப்போ அழுது என்ன பண்ண? கையில் உள்ள மாணிக்கத்தின் மதிப்பு தெரியாமல் தூக்கி போட்ட அதை அவள் அண்ணன் சாமர்த்தியமாக எடுத்து தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டான். அது புரியாமல் அவளும் மாமாவை கட்டிக்கிட்டதும் அவள் அண்ணன் கூட பேசாமல் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நீயும் இப்படி இருக்கிற. உன் விஷயத்தில் இருந்து நான் கற்றுக்கிட்டது
ஒன்றே ஒன்று தான், வீட்டு வேலை சமையல் தெரியணும். இல்லைன்னா மாமியார் வீட்டில் காலந்தள்ள முடியாது. புருஷன் நம்ம கைக்குள்ளே வரும் வரை நம்ம வாயை திறந்து நம்ம ஆசையெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம புருஷன் தானேன்னு நம்பி சொன்னால் இதோ உன் கதிதான். எனக்கும் ஏற்கனவே என் மாமனார் கொல்லாதவர்னு சொல்கிறாங்க. இதில் நான் தான் சாமர்த்தியமாக இருக்கணும் என்றாள். தங்கையின் பேச்சை கேட்ட சந்தனாவிற்கு எங்கே வாழ்க்கையை கோட்டை விட்டு விட்டோம் என்று புரிந்தது. ஆனால் அதுக்காக அவள் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கலை. அதற்கு பதில் தன் துன்பத்திற்கு கணவனும் மாமியார் வீட்டாரும் தான் காரணம் என்று நினைத்து கொண்டாள். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்து விட்டது. யோகா சம்மந்தி வீட்டிற்கு சென்று பேசினார். மாப்பிள்ளையை ஃபோன் பண்ண சொல்லுங்க, என் மக ரொம்ப வருத்தப்படுறா என்று யோகா கிட்டத்தட்ட கெஞ்சினார். நாங்கள் என்னங்க பண்ணுறது, அவன் இங்கே இருந்தா அவன் சொல்லிட்டான், அவன் இங்கே வந்து இருந்தால் தான் பேசுவே அப்படின்னு சொல்கிறான். உங்கள் மகளை வர சொல்லுங்க என்றார்கள். யோகாவும் மகளிடம் வந்து, நீ போய் கொஞ்ச நாட்களாவது அங்கே இரு, மாப்பிள்ளை கூட இருந்து பழகி பேசி பழகி பிறகு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். என்னம்மா, என்ன அங்கே போய் இருக்க சொல்கிறியா? மாமியாருக்காரி என்னை பயங்கரமாக வேலை வாங்கும், என்னால் முடியாது என்றாள். ஏண்டி, வீட்டு வேலைக்கு பயந்து யாராவது வாழ்க்கையை விடுவாங்களா சொல்லு? சில வருடம் பல்லை கடித்து கொண்டு புள்ள குட்டி என்று ஆன பிறகு உன் புருஷன் தன்னால் உன் பின்னாடி வருவான். விட்டு கொடுத்தா தான் வாழ முடியும் என்று கனகமும் பேத்திக்கு வாழ்க்கை பாடம் நடத்தினார். அதெல்லாம் அவள் காதில் ஏறினால்தானே. வரட்டும், எங்கே இருந்தாலும் அவர் இங்கே வந்துதானே ஆகணும். வரட்டும், அப்போ நானா அவரான்னு பார்த்துக்கிறேன் என்றாள். யோகா, உன் பெரிய மக பண்ணுறது எதுவும் சரியில்லை. போட்டா ஓட்டி வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. புருஷனை ஜெயிக்க ஒரே வழி விட்டு கொடுத்து போகிறது தான். இவன் நாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்போவே எல்லாரும் சந்தனா புருஷன் கூட அமெரிக்காவுக்கு போகலையான்னு கேட்குறாங்க. ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க இங்கேயும் இருக்காங்க. விஷயம் வெளியே போனால் சின்னவளை கேட்டு யாரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே நீ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சரியான சம்பந்தம் வரலை. இனி இவ விஷயம் வெளியே வந்தா அவ்வளவுதான் என்றதும் பயந்து போன யோகா சிந்தனாவிடம், உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் என்றதும், அதெல்லாம் தேவையே இல்லை. பார்கவி சித்தியோட தம்பி காலேஜில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள தான் நான் கட்டிக்குவேன். ஏற்கனவே நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டேன், பேசி முடிக்க பாருங்க என்றாள். என்னடி, இவ ஏதோ சும்மா சொல்கிறான்னு பார்த்தேன். இத்தனை வருஷம் கழிச்சும் இவ இப்படி சொல்கிறா, என்னடி பண்ணுறது என்று திகைத்து போனார் கனகம். நீங்கள் பார்கவியோட அப்பாவை கூப்பிட்டு பேசுங்கம்மா என்றாள் யோகா. இதோ பாருடி, முயற்சி பண்ணுறேன். அவங்க ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையத்தான் நீ கட்டிக்கணும் என்றார் ஆயா. அவரை முறைத்தாள் சிந்தனா. கனகம் பார்கவியின் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி வரச் சொன்னார். எப்பவும் இப்படியெல்லாம் கூப்பிடாத கனகம் கூப்பிட்டதும் அவரும் உடனே வந்தார். வரவேற்று உபசரித்த கனகம், பார்கவி கடை நல்லா போகுதா என்று கேட்க, நல்லா போகுது. மகளும் மருமகனும் சேர்ந்து சிவகங்கையில் இடம் வாங்கி இருக்காங்க, வீடு கட்டணும் என்றார். நல்லது என்ற கனகம், உங்கள் சித்தப்பா மகன் சொக்கலிங்க இருக்காரே, அவர் மகன் காலேஜில் வாத்தியாராக இருக்காரே, அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா என்று கேட்க, ஆமாத்தாச்சி பார்க்குறாங்க, நல்ல சம்பந்தமெல்லாம் வருது. கௌதம் தான் இப்போ வேண்டாம்னு சொல்கிறான் என்றார். யோகா மக சின்னவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம். உள்ளூர் சொந்தக்கார பையன் செஞ்சால் நல்லா இருக்கலாம்னு ஒரு நினப்பு. அதுதான் பார்த்தேன். நீங்களா கேட்குற மாதிரி உங்கள் தம்பி வீட்டில் கேளுங்க, அவங்க அளவுக்கு நம்மளும் செய்வோம் என்றார் கனகம். அது என்னமோ வாஸ்தவந்தான் அத்தாச்சி, அவன் கொஞ்சம் பச உள்ளவன், அதனால் பெரிய இடமாத்தான் பார்க்குறான் என்றார். சரி, நீங்களா கேட்குற மாதிரி கேளுங்க என்றார் கனகம். சரி, நானே நேரடியாக அப்பே மகன் 2 பேர்கிட்டையும் கேட்டுடுறேன். ஒத்து வந்தால் சரி, இல்லைன்னா வேற இடம் பார்ப்போம் என்றார். எப்படியாவது பேசி முடிக்க பாருங்க சித்தப்பா, எனக்கு அந்த பையனுக்கு செய்யத்தான் ஆசை என்றாள் யோகா. அப்படியாம்மா சொல்கிற? சரி என்றார். சிந்தனா ஊரில் உள்ள சாமிகளை எல்லாம் வேண்டிக் கொண்டாள். கௌதமும் அவன் வீட்டாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று. நடக்கணும் என்ற விதி இருந்தால் நடந்தே தீரும். அதை அவளுக்கு யார் சொல்வது?
பார்கவியின் அப்பாவிற்கு கௌதம் மேன்மதி காதல் பற்றி தெரியாதே, அதனால் அவரும் சொந்தம் விட்டுவிட வேண்டாம் என்று கௌதமின் வீட்டிற்கு சென்றார். நல்ல நேரம். அப்பா மகன் இருவருமே வீட்டில் இருந்தார்கள். வரவேற்று உபசரித்தார்கள். என்ன சொக்கா, கௌதமுக்கு ஏதாவது பொண்ணு அமைஞ்சிச்சா என்று கேட்க, பொண்ணெல்லாம் நிறைய வருது, இவன் ஒத்துக்கணுமே என்று அவன் அம்மா அப்பா புலம்ப, சரி விடு, நான் ஒரு பொண்ணு சொல்கிறேன், செட்டாகுமான்னு பாருங்க என்று சொல்ல, யாரு, எந்த ஊரு என்று கௌதம் அப்பா கேட்க, இவர் சிந்தனா பற்றி சொன்னார். மூவருமே கேட்டுக்கொண்டார்கள். நல்ல சம்பந்தம்தான், மூத்த பொண்ணுக்கு நல்லா செஞ்சாக, நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற இடம் என்றார் சொக்கலிங்கம். அவருடைய மனைவி, நல்ல இடம்தான், பெரிய மகளுக்கு தானே இப்போ குழந்தை பிறந்து இறந்து போச்சு என்று கேட்க, ஆமாம், மாமியார் வீட்டுக்கு போகலையா அந்த புள்ள என்று கருத்தாக அவர் கேட்க, புருஷன் வந்து அமெரிக்கா கூட்டி போகிறதா சொல்லி இருக்கிறார், அதுவரை இங்கே இருக்கு, இப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, முடிஞ்சதும் போகும் என்றார். நல்ல இடம், ஏற்க சேர்க்கையா உள்ளது, நம்ம சொந்தமும் கூட, இவன் ஒத்துக்கணுமே என்று அவன் அப்பா மகனை காட்டினார். கௌதமும் சோஃபாவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். என்னடா சொல்கிற என்று அவன் அப்பா கேட்க, யோசிச்சு சொல்கிறேன் என்று போய்விட்டான். அவன் அம்மாவிற்கு ஆச்சரியம். என்னங்க, இதுவரை எந்த சம்பந்தம் பற்றி கேட்டாலும் வேண்டாமல் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவான், இன்னைக்கு தான் முதலா யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கடவுளே, இந்த சம்பந்தம் முடிஞ்சிடணும், என் மகன் மனசு மாறி ஓகே சொல்லணும் என்றார். நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் தானா நடக்கும் என்றார் கௌதம் யோசித்தான். மேன்மதிக்கு பிறகு அவனுக்கு திருமணம் செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் கடைசி வரை இப்படியே இருக்கவும் முடியாதே என்று அவனுக்கும் தெரியும். அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பிள்ளை, கல்யாணம் காட்சி பண்ணாமல் விடமாட்டார்கள் என்றும் தெரியும். ஆனால் ஏனோ யாரையும் திருமணம் செய்ய அவனுக்கு தோணலை. அதுதான் இதுவரை பிடிகொடுத்து பேசலை. ஆனால் இப்போ வந்திருப்பது அந்த இளந்திரையனின் அக்கா மகள், மேன்மதியின் வீட்டிற்குள் உள்ள பெண். நண்பன் என்று எனக்கு உரியவளை தன் நண்பனுக்காக கட்டிக்கொண்டானே, அதுவும் உடனடியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் மேன்மதியை வீட்டில் அடைத்து வைப்பார்கள், எப்படியாவது அவளை ஆளை வைத்து தூக்கி வந்து தாலி கட்டி விடலாம் என்றுதான் நினைத்து அப்போது அமைதியாக போலீசாருடன் வந்தான். இப்படி அவளை அதே இடத்தில் இந்த இளந்திரையனுக்கு இரண்டாந்தாரமாக கட்டி வைப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை.